ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க மருத்துவர் ஆகணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல என்ன விதிகள் இருக்கணும். இன்னைக்கு மருத்துவம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, ஒரு ரொம்பவுமே எதிர்பார்ப்புகள். ஏன்னா மருத்துவம் நம்ம நல்ல சர்வீஸ் பண்ணலாம், அந்த மைண்டோடு இருக்கிறவங்க எல்லாமே மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் இன்னைக்கு நீட் தேர்வு அது இதுன்னு நிறைய சிக்கல்கள் இருக்குது. அந்த மருத்துவராகிறது நிறைய பேர்த்துக்கு கனவாக இருக்குது, லட்சியங்களாக இருக்குது. அப்படி நீங்க மருத்துவர் ஆகணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல என்ன விதி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 3 உதாரண ஜாதகங்கள், இவங்க 3 பேரும் மருத்துவராக இருக்கிறாங்க. இந்த 3 ஜாதகத்தையும் கொண்டு உங்களுக்கு விளக்கவும் செய்யறேன். ஃபர்ஸ்ட் என்ன விதி இருக்கணும் அப்படின்னம்னா, நம்மளுக்கு செவ்வாய் வலுவாக இருக்கணும். நம்ம ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிறது மருத்துவத்துக்கான ஒரு முக்கியமான கிரகங்க. இந்த செவ்வாய் வலுவாக நின்றுச்சு, 10ஆம் வீட்டோட தொடர்பாகி நின்றுச்சு, இது கண்டிப்பாக நீங்க மருத்துவர் ஆவீங்க. 2வது 6ஆம் இடம். 6ஆம் இடங்கிறது நோயை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அங்க ஒரு சுபர் பார்வை இல்ல 6-10 தொடர்புகள் இதெல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க மருத்துவர் ஆவீங்க. பொதுவா நம்மளுக்கு தொழில் வேலைகளை கொடுக்கக்கூடிய இடம் பார்த்துக்கிட்டீங்கனாலே 6-10ஆம் இடம். 6ஆம் இடம் உங்களுக்கு வேலையை கொடுக்கும், 10ஆம் இடம் தொழிலை கொடுக்கும், 2ஆம் இடம் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். அப்ப 2, 6, 10ல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு தொழில் வேலையை உறுதியாக கொடுக்குங்க. இந்த விதியை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதுங்க, மருத்துவத்துக்கான விதிகளை நம்ம ஈஸியா பார்த்துடலாம். சரி, ரொம்ப முக்கியமா நம்ம உதாரண ஜாதகத்தை கொண்டு விளக்கினா இன்னும் உங்களுக்கு தெளிவான பதில்கள் கிடைக்கும். 6-10 தொடர்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரி, இப்போ மூணு பேருமே மருத்துவர். இந்த ஜாதகத்தில் இருக்கிற 3 பேருமே இப்ப பிரசண்டா வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல டாக்டர்ஸ் தான். சரி, இப்போ முதல் ஜாதகம் 5/2/1989 பிறந்தவர், 6:14 PM. இவருடைய லக்னம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கடக லக்னம், ராசி நம்மளுக்கு மகர ராசி. சரி, இப்ப இவருக்கு நடந்துட்டு இருக்கிறது குரு திசையில சனி புக்தி. இவர் மருத்துவராக இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ஆம் வீட்டுல செவ்வாய், 2, 6, 10கள்ல செவ்வாய் வலுவாக இருந்துச்சுன்னா அவங்க மருத்துவர். இந்த ஜாதகத்துக்கு 10ஆம் வீட்டுல செவ்வாய் ஆட்சி பலத்தோட நிக்குது, அதனால இவர் மருத்துவர். சரி, 6-10 தொடர்பாகுதா அப்படின்னு கேட்டா 6ஆம் வீட்டுல நம்மளுக்கு சனி நிக்குது, 6ஆம் அதிபதி குரு நம்மளுக்கு 11ஆம் வீட்டுல. இன்னொன்னு 10ஆம் அதிபதி செவ்வாய் தான். அப்ப 10, 6ஆம் அதிபதியான குருவும் 2ம் பக்க வீடுகள்ல நிக்குது, ஒரு 16 டிகிரி இணைவுல இருக்குது. இதுவும் 6-10 தொடர்பு தான். அதே மாதிரி 10ஆம் வீட்டுல செவ்வாய் நிற்கிறதும் சிறப்பு தான். ராசி லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோட தொடர்பாகுதான்னு கேட்டா, இங்க ராசிக்கு 4ஆம் வீட்டுல நிக்கிற செவ்வாய் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்கும். அப்ப ராசி லக்னம் 2க்குமே 10ஆம் வீட்டோட செவ்வாய் தொடர்பாகுது. அந்த செவ்வாய் ஆட்சி பலத்தோட நிக்குது, ஒரு 16 டிகிரி இணைவோட குரு கூட இருக்குது. குருவும் செவ்வாயும் பக்கத்து வீடுகள்ல 6-10 தொடர்பாகுது. 6-10ஆம் அதிபதிகள் பக்கத்து வீடுகள்ல ஒரு 16 டிகிரி நெருக்கத்துல இருக்கிறதுனால இவர் மருத்துவராக இருக்கிறாரு. நல்ல சக்சஸ்ஃபுல் மருத்துவராக வருவாரு. சரி, அடுத்த ஜாதகத்தை நமக்கு பார்க்கலாம். சரி, அடுத்த ஜாதகம் பார்த்துட்டீங்கன்னா இவர் மேச லக்னம். லக்னமே செவ்வாயுடைய லக்னம். மேச லக்னம். இவருடைய ராசி பார்த்துட்டீங்கன்னா கன்னி ராசி. சரி, இப்போ இந்த மேச லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுல செவ்வாய். பொதுவா 2ல செவ்வாய் நின்னாலும் நம்மளுக்கு அந்த மருத்துவங்கிற அமைப்பை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா 2ஆம் இடம் பணத்தை கொடுக்கக்கூடியது. அங்க செவ்வாய் நிற்கும் போது கண்டிப்பா அந்த வைத்தியத்துக்கான அமைப்புகள் நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே வருங்க. இன்னொன்னு நான் சொல்றது 6-10 தொடர்புங்கிறது. இங்க 6ஆம் இடம் பாருங்க, ரொம்ப நல்ல விதமா 6ஆம் அதிபதி புதன் இங்க ஆட்சி உச்ச பலத்தோட நிக்குது. ஆட்சி உச்ச பலத்தோட நிக்குது. 10ஆம் அதிபதி இங்க சனி, அது 9ஆம் வீட்டுல நின்று 6ஆம் வீட்டை பார்க்குது. அப்ப 10-6 தொடர்பு. 10-6 தொடர்பு வந்துட்டாலும் கண்டிப்பாக அந்த மருத்துவத்துக்குள்ள அவங்களை கொண்டுட்டு போகும். இவர் மருத்துவராக இருக்கிறாரு. லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுல செவ்வாய் நிக்குது, அதனாலையும் இவர் மருத்துவராக இருக்கிறாரு. இதுதானுங்க முக்கியமான விதி. 6-10 தொடர்பு, செவ்வாய் 2, 6, 10கள்ல இருக்கிறது. சரி, அடுத்த ஜாதகத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். சரி, ரொம்ப வேகமா போறேன், பரவாயில்ல, உங்களுக்கு என்ன முக்கிய விதியோ அதை தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. சரி, இந்த ஜாதகம் பிறந்த தேதி 5/4/93, 3:51 AM. இவருடைய லக்னம் நம்மளுக்கு கும்ப லக்னம். கும்ப லக்னம், லக்னத்திலேயே சனி. சரி, இவருக்கு 6ஆம் வீட்டுல செவ்வாய். 6ஆம் வீட்டுல செவ்வாய் நீசம்.
6ஆம் வீட்டுல செவ்வாய் நீச பலத்தோட நிக்குது. ஆனாலும் இவர் மருத்துவர், நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஹாஸ்பிட்டல்ல நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மருத்துவர் தான். சரி, ஏன் இவர் மருத்துவர்? இவருக்கு 6ஆம் வீட்டுல செவ்வாய், 6ங்கிறது வேலையை கொடுக்கக்கூடியது. ஹாஸ்டல்ல வேலை தான் பாக்குறாரு. 6ஆம் வீட்டுல செவ்வாய் நீசம். இந்த நீசத்துக்கு என்ன நீசபங்கம்? சந்திர கேந்திரத்துல இருந்தால் நீசபங்கம். பொதுவாகவே நீசபங்க விதிகள் நிறைய இருக்குதுங்க. நீசமான வீட்டுக்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் அது நீசபங்கம். நீசனோடு ஒரு உச்சம் சேர்ந்தால் அது நீசபங்கம். நீச கிரகங்கள் வக்கரமானாலும் நீசபங்கம். நீசமான கிரகத்துக்கு கேந்திரங்கள்ல சந்திரன் நின்னாலும் அது நீசபங்கம். இங்க கேந்திரத்துல சந்திரன் நிக்குது, அதனால நீசபங்கம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விதி இருக்குதுங்க. அது என்னன்னா, ஒரு 3-4 கிரகங்கள், ஒரு 3 கிரகங்கள் இல்ல 2 கிரகங்கள் ஒரு ஜாதகத்துல நீசமாகுது. அதுல ஒரு கிரகத்துக்கு நீசபங்கம் கிடைச்சிருச்சுன்னா மிச்சம் எல்லா கிரகத்துக்கு நீசபங்கம் கிடைச்ச மாதிரி தான். அது எல்லாத்தையுமே நம்ம நீசபங்கம்னு எடுத்துக்கலாம். அப்படி இங்க புதன் நீசமாகி உச்சனோட சேர்ந்து நிக்கிறதுனால அந்த புதனுக்கு நீசபங்கம் கிடைக்குது. இந்த செவ்வாயின் நீசபங்கத்தை அடையுது. இன்னொரு சந்திர கேந்திரத்திலையும் நீசபங்கம் அடையுது. சரி, 6ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் நம்மளுக்கு 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும். லக்னத்துக்கு 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பார்வையால. அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் அதிபதி ராசிக்கு நம்மளுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் ராசிக்கு 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும். லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டுல நிற்கிறது. இதுதான் 6-10 தொடர்புங்கிறது. லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் நம்மளுக்கு 6ஆம் வீட்டுல, ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்குது. சரிங்களா? இதுவும் 6-10 தொடர்பு இருக்குது. நம்மளுக்கு அதே மாதிரி சொன்ன மாதிரி 2, 6, 10 செவ்வாய் இருக்கிற ஜாதகங்கள் தான் இந்த 3மே. இந்த ஜாதகம் ஃபர்ஸ்ட் ஜாதகம் 10ல செவ்வாய், இந்த ஜாதகம் 2ல செவ்வாய், இது 6ல செவ்வாய். எல்லாமே 6-10 தொடர்பு. இங்க 10ஆம் அதிபதி 6ல, இங்க 10ஆம் அதிபதி சனி 6ஆம் வீட்டை பார்க்குது, 6ஆம் அதிபதியும் பார்க்குது. இங்கேயும் அதே மாதிரி 10-6 தொடர்புகள் நல்ல விதமாகவே இருக்குது. ஏன்னா 6 குருவும் செவ்வாயும் 16 டிகிரிக்குள்ள இணைஞ்சு 10-6 தொடர்புங்கிறது வருது. இது தானேங்க மருத்துவத்துக்கான விதி. அப்ப மருத்துவத்துக்கான விதி, செவ்வாய் 2, 6, 10ஆம் இடங்கள்ல இருந்தால், அது வலுவாக இருந்தால், 6-10 தொடர்புகள் இருந்தால், ராசிக்கும் லக்னத்துக்கும் 2, 6, 10 ஏதோ ஒரு இடங்கள்ல வரும்போது அது கண்டிப்பா மருத்துவ அமைப்பை கொடுக்கவே தாங்க செய்யும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஜோதிட ரகசியங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.